சோத்திரம் சோத்திரமே. சங்கீதம் 24:7 முதல் சில வசனங்களை வாசிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்றார் என்பவர்களே. அன்புக்குரியவர்களே, இந்த ஜீவன் மலை திருச்சபை இது நான் என்றைக்கும் தங்கும் இடம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 132 அவர் தங்குற இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஆலயத்துக்குள் செல்லும்னா நம்ம ஆண்டவருடைய அநாதி சித்தத்தின்படி தகப்பனே நீங்க வாங்கப்பா, உங்களுடைய பிரசனை எங்கள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் வரட்டும், உங்களுடைய இரக்கம் எங்கள் மத்தியில் வரட்டும் என்று அருமையாக நம்மோடு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் வினோத் அவர்கள் சில நிமிடங்கள் ஜெபத்தில் வழி நடத்துவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக இந்த ஆலய பிரதிஷ்டைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தில் ஒரு நாமம் மகிமைப்படுவதாக, மகிமையான காரியங்களை ஜனங்கள் கண்கள் காணும்படியாக மகத்தான மகிமையோடு கூட தேவன் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற வேளையில வெளிப்படுவீராக, இடைப்படுவீராக, கிரியை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேத பகுதியை வாசிக்கலாம். 7 முடிய வசனங்களை வாசி கேட்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்திலே வாசலில் நின்று அங்கே குறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கு உள்ள வாழ்க்கையை நியாயத்தீர்த்து பரதேசியும் திக்கற்றவர்களையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்தில் சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டா அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் இருப்பீர்களாக. அப்போது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலங்களும் குடியிருக்க பண்ணுவேன் என்றார் என்பது. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 2:13 முதல் 17. பின்பு யூதருடைய பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கு உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்துண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு பரிசோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்து 3வது இயேசு கிறிஸ்து நாமத்தை சோத்தரிக்கிறோம். வழிநடத்துகிற, காப்பாற்ற, தப்பிக்கிற, கணப்படுத்த, உயர்த்துகிற எவ்வளவு ஜெயித்தோட பிரசாதம் சோத்திருக்கிறோம். வேகம் சொல்கிறப்பா, என் நாமம் என்றென்றைக்கும் இந்த ஸ்தலத்திலே இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டு பிரசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இருக்கும் என் வாழ்க்கையின்படி அனைவரும் இருதயம் கண்களும் இருப்பதாகி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதப்பா. அப்படியே இந்த பகுதியில் ஜான் முருகேசன் அவர்களை தெரிந்து கொண்டு மலையில் இப்படிப்பட்டதான அனைவரும் ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்கிற பாக்கியத்தை ஐயா கொட்டுவதற்காக சோத்திருக்கிறோம்.
இந்த திருச்சபையிலே பிரதிஷ்டை சோத்திருக்கிறோம். வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய தேவதாசர் தலைமை படுத்துகிற ரெவரண்ட் சமுத்திரசாமி ஐயாவுக்காய் சோத்திருக்கிறோம். அவரை கொண்டு நீ திறக்க போற அற்புதமான காரியத்துக்காய் சோத்திரம். இந்த காரியம் கர்த்தால் வந்தது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. திருச்சபையை கற்றுக் கொடுத்ததாய் சோத்திரம். தொடர்ந்து பொறுப்பேற்றுகளும் சகோதரர் திறக்க கிருபை செய்யும். மகிமைதான் உமக்கே சேர்த்தது. இங்க இருக்க எல்லா ஜனங்களுக்கும் இது ரட்சிக்கக்கூடிய ஸ்தலமாய் மாற்றுவதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மிடத்திலிருந்து நாங்கள் அற்புதங்களும் அடையாளம் பெற்றுக்கொள்ள தகப்பனே, நீர் வாழ்வதற்காக ஒரு இல்லத்தை கட்டியிருக்கிறோம் தகப்பனே. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நாங்கள் கெட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்று சாலமோன் சொன்ன பிரகாரமாய் 1 ராஜாக்கள் 8:63 2 நாளாகம் 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாறாய் நாங்கள் கெட்டின ஆலயம் எம்மாத்திரம்பா, நீ கட்டினா இந்த வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்ற வார்த்தைகள் மெய்யாகவே மெய்யாகவே கடவுள் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நாங்கள் கட்டின ஆலயம் எம்மாத்திரம்னா இருப்பா. ஒரு விசை கூட என்னை ஆராதிக்க நாங்கள் கட்டின ஆலயத்தில் நீங்க வாங்கப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ நிற்கிற இடம் இவ்வளவு பரிசுத்த பூமி என்று சொன்ன பிரகாரமாய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொன்ன பிரகாரமாய் நீர் பரிசுத்தரப்பா. நீ வானத்தை பூமி உருவாக்கின தகப்பன் அல்லவா. நீங்கள் கூறி சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் வழிகளையும் கிரியைகளையும் காத்துக் கொள்ளுங்கள், இது பக்தி வைராக்கியம் என்று சொன்னீங்க தகப்பனே. அந்த பிரகாரமா இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. உங்களுடைய பிரசனங்கள் மத்தியில வரட்டும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மத்தியில வரட்டும் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு இந்த சீயோன் மலை ஆலயத்தை இங்க கொடுத்தீங்களோ, இந்த கிராமத்து மக்களுக்கு தகப்பனே, இதன் மூலம் வருகிற உங்களுடைய தூயாவுடைய மகிமையினால் ஒரு சரியான நேரத்தில் நல்ல மழை, இயற்கை பொழிவு தகப்பனே, இயற்கையின் பாதுகாப்பு தகப்பனே, எல்லா நிலையிலும் அற்புதம் அடையாளங்கள் இந்த ஆலயத்திலிருந்து கிளம்பி வர வேண்டுமா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் கிரியை நமக்கலாம். இந்த ஆலயத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண போறோம், நீங்க வாங்கப்பா. உங்களுடைய தூயாவுடைய மகிமை எங்கள் மத்தியில இறக்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட உங்களுடைய வசனம் எங்கள் மத்தியில அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. அரபத் மலையில் ஆண்டவர் இருந்தார். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற வார்த்தையின்படி, மலைகளின் ஆண்டவர் உயர்ந்து நிற்கும் ஆண்டவர் வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த மலையை தெரிந்து கொண்டு அவருடைய ஒரு இல்லத்தை கட்டுவதற்காக அருமையான ஜான் முருகேசன் ஐயா அவர்கள் மூலம் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு விசை கூட இந்த ஆலயத்தில் நடக்கும் ஒவ்வொரு ஆராதனையும் விசேஷமாய் திருமண ஆராதனை, பிறந்தநாள் ஆராதனை, அடக்க ஆராதனை, ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். 1 கொரிந்தியர் 11:28 படி தம்மைத்தாம் சோதி தெரிந்து யார் அவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் அவர்கள் மத்தியில் இறங்கணும். விசேஷமாய் அதற்கு கொடுக்கப்படுகிற இந்த பரிசுத்த பாத்திரங்களை, அவருடைய சரீரத்தை இரத்தத்தை கொடுப்பது பரிசுத்த பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் அர்ப்பணிப்போடு ஆண்டவர் கொடுத்த வாழ்வினத்தை நாம் கொடுக்கும் பலி, நன்றி பலியாகிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி அதற்குரிய வெசல்ஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பு பாஸ்டர் ஆபேல் ஐயா ஜெபிப்பார்கள். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கக்கூடிய எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, புதிய சீயோன் ஜெப ஆலயத்துக்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். போதகர் ஜான் முருகேசன் அவர்களுக்காக, உடைய குடும்பத்திற்காக, சபைக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு மேலோக்கி நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக ஆலயத்தினுடைய பயன்பாட்டிற்காக, ஆண்டவருடைய திருப்பந்தி ஆசரிப்பதற்காக ஆண்டவரே, இந்த அற்புதமான பரிசுத்தமான ஆண்டவருடைய பாத்திரங்களை இந்த சமூகத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் என்னோடு வேசார்பாடி மற்றும் மூலகோத்திரம் பகுதியிலிருந்து அந்த பாஸ்டர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு பாடலை நல்ல ஒர்க்ஷிப் லீடர்ஸ், நல்ல டான்ஸ் ஆடி பாடுறவங்க. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன்,
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அத்திரி மகிழ்நீரே, ஆறுதல் மழை நீரே, அத்திரி மகிழ்நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கண்ணில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கண்ணில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. ஆடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயதீர்க்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயதீர்க்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, என் கரையெல்லாம் நீதானையா, என் பிரியமோ நீதானையா, என் கரையெல்லாம் நீதானையா, என் பிரியமோ நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் அருமையான ஜான் முருகேசன் அவர்கள் ஒரு சிறப்பான ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களோடு இணைந்து இந்த மலையில் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டோடைய கிருபை என்பது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாவீது ராஜா ஆலயத்தை கட்ட நினைக்கிறாரு, ஆனால் தாவீது ராஜால முடியல. ஆண்டவர் வேண்டான்ட்டார். உன் மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான்கிறார். சாலமோன் என்பவர் ஒரு பெரிய ராஜா. அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு நெகேமியா கடந்து வர்றார். நெகேமியா வெறும் பாத்திரம் கழுவுறவர், சமையல் குக்கு கூட கிடையாது, மாஸ்டர் கிடையாது. மாஸ்டர் கீழே பாத்திரத்தை கழுவுறவர் தான் அந்த குக்கு. அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுறப்ப ஆகாயத்திற்குன்னு சொல்றான். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருந்தது என்று சொல்றார். பொது ஆண்டோடைய ஆலயம் என்பது எல்லாராலும் வீடு கத்தரால் கட்டப்படும் சொல்றார். கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் இருந்தார். அதேபடி ஆலயத்தை கட்டுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது எல்லாராலும் முடியாது. எல்லா குருவானவர்கள், எல்லா பிஷப்ஸ், எல்லா பாஸ்டர்ல முடியாது. ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர் அழகா சாட்சி சொன்னாரு. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு, போன மிச்சரும் பிஸ்கட்டும் கொடுத்தாரு. பையில் போட்டு மிச்சரும் பிஸ்கட் கொடுக்குறாருன்னா எனக்கு மிச்சரும் பிஸ்கட் வேண்டான்னு இவர் சொன்னார். அவர் சொன்னார் மிச்சர் பிஸ்கட் இல்லைப்பா, காசு வச்சுக்கோன்னாரு. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். 2 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு சொன்னார். அதுதான் ஆண்டவருடைய அனாதி சித்தம். பொதுவாக ஆலயம் பணம் வச்சுருக்கவங்களும் ஆலயம் கட்ட முடியாது. திருவொற்றியில் ஒரு சர்ச், பெரிய ஒரு மெயின்லைன் சர்ச் இருக்குது. அன்னைக்கு கட்டுவதற்கு 8 லட்ச ரூபா தான் தேவை. ஆனால் 12 லட்சம் வச்சுருந்தாங்க, சர்ச் கட்ட முடியல. அதற்கப்புறம் ஒரு சாதாரண ஆயர், சாதாரண எளிமையான ஒரு குருவானவர் அந்த திருச்சபையை 40 லட்சத்துக்கு கட்டினார். அழகான ஒரு திருச்சபையா. அதே மாதிரி ஆலயம் கட்டுவது எல்லாராலும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இது நான் தெரிந்து கொண்ட இடம், இது நான் என்றைக்கும் தங்கும் இடம். சங்கீதம் 132 சொல்றார், இது நான் தங்கும் இடம்,
இதில் நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன். இது வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் தங்குகிற இடம். அதுதான் 1 ராஜாக்கள் 8:63 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களும் கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். தாவீது சொல்றார். அவரு அதுதான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ, அவர் உசிதமான தொங்கலால் அவர் ஆடைகள் அப்படி நிக்குது வானத்துக்கும் பூமிக்கும். ஏசாயா 66 சொல்றப்போ, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு நான் நிற்கிற இடம். எவ்வளவு பரிசுத்தமான பூமிங்கிறார். அந்த ஆலயம் என்பது ஆண்டவருடைய இல்லம், ஆண்டவர் வசிக்கிறார். இதை திறந்து வைப்பதற்கு நமக்கு எந்தவித அருகதையும் கிடையாது, எந்தவித யோகியம் நமக்கு கிடையாது. இன்னும் அது அவருடைய வீடு. நம்முடைய ஆயுசு நாட்கள் 70, விலத்தின்மையால் 80. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். ஒரு அழகா ஒரு சகோதரி சொல்றாங்க, வெளியே பூ வித்துக்கிட்டு இருந்தாங்களாம், ஏதோ ஒரு கடை, எப்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஜான் முருகேஷ் மாதிரி ஒருத்தர் போய் என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டாராம். அவர் இப்போ இன்னும் படபடப்பு, அவர் விட்டு போல ஒரு டென்ஷனாகவே இருக்கிறார். மைக்கு பேசுகிறப்ப மட்டும் தான் கொஞ்சம் தெளிவாக பேசினார். ஆனால் இப்போ அவருக்கு பழைய டென்ஷன் வந்துட்டு வந்தோன்னு ஒரு படபடப்பு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை சீர் கம்மியாக வந்துட்டுன்னு பார்க்குறாரா தெரியல, இல்லை நிறைய வந்ததில் யாருக்கு பிரித்து கொடுக்கறதுன்னு தெரியல. ராமராஜ் வேட்டி சட்டை எல்லாமே வந்துட்டு அவருக்கு. ஆனால் இப்படி பல டென்ஷன் அவருக்குள்ளே இப்போ உட்காந்தோன்னா அவருக்குள்ள அந்த பழைய டென்ஷன் அவருக்குள்ளே வந்துட்டு. இப்படி இந்த பாஸ்ட்டு போய் இந்த பூ விற்கிற அம்மாட்ட கேட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான், அது ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவேன், அங்கே ஒரு சிலுவை இருக்குது, அந்த சிலுவையை பார்த்து ஜெபம் பண்ணோடனே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த கடவுள் செத்து போனார், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு வந்துட்டார். அதனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், செத்து போன எங்கள் அம்மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அழுகிறப்போ, அம்மா டீ வாங்கி கொடுத்தியே துட்டு கொடுத்தியனாலும் நீ 24 மணி நேரம் 48 மணி நேரம் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கேட்க போகிறதில்ல. ஆனால் அந்த ஆண்டவர் உயிரோடு இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, அவரை பற்றி நான் என் கவலைப்படணும். அவர் என் கூட இருக்கிறப்ப நான் எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதுதான் யோவான் 14 சொல்றாரு, உங்கள் இருதயம் நீங்கள் கவலைப்படாதே, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், நான் உங்களோடு இருப்பேங்கிறார். அந்த வானத்தை மேம்படைத்த ஆண்டவர் எங்க இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாங்க. அந்த அண்ணாள் வந்தாங்க, பக்கத்தில் இருக்கவன் சொன்னா, நீ ஒரு மலடி சொன்னா, உனக்கு பிள்ளை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னா, ஏன்னா உன் கணவருக்கு மூத்த மனைவிக்கு குழந்தை பிறந்துட்டு, அப்போ உன் கணவருக்கு கற்பு இருக்கு, அவருக்கு கரு இருக்கு, உனக்கு தான் இல்லை, நீ ஒரு கொட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரே பண்ணலை, இங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கவலைப்படலை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரே பண்ணலை. யாக்கோபு கோலும் தெரியாம தாங்க வந்தார், கவலைப்படலை. வர்றப்ப இதே மாதிரி மலையில் படுத்துக்கிட்டாரு. ராத்திரி அந்த காட்டு பண்ணி வந்துச்சு, அந்த குரங்கு வந்துச்சு, என்னென்னவோ வந்தது, விடுதலை இல்லை. கண்ணீரோடு இருக்கிறப்போ கடவுள் இறங்கி வந்து வாட்டு சொன்னார், அதுதான் அது ஆண்டவருடைய இடம்னு சொல்லி, இது நான் தெரிந்து கொண்ட இடம்னு சொல்லி அவர் சொன்னார். ஒரு கல்லை எடுத்து வச்சாரு, அதில் எண்ணெயை ஊற்றினாரு, இது ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்த இடம்னு அந்த கல்லை வணங்கி கொண்டார். அதுதான் ஆதியாகமம் 29 சொல்வார், நீ கல்லை எடுத்து வச்சு வணங்குறப்போ நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணியே, அந்த பொருத்தின்படி எனக்கு காணிக்கை செலுத்தலையே சொல்றப்போ ஆதியாகமம் 32:10 கோலும் தடியுமாய் போனேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவற்றை அவர் பொருத்தனை பண்ணபோது அவருக்கு வாழ்வு கிடைச்சது. நீங்கள் நானும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இந்த கிராமத்து மக்களுக்கு விசேஷமாய் தெலுங்குல அடிவி கொடும்போடு, காட்டு கொடுமை தமிழில், காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர், கரெக்டா, ஃபாரஸ்டில் இருக்கிற ஊர். இந்த ஊரில் ஜியோன் ஜெப ஆலயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்னா, ஆண்டவர் சொல்ல இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். என்ன சொல்கிறாரு, என்றென்றைக்கும் நான் தங்க இடம். இந்த இடத்துல செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பொதுவாக அவர் நோட்டீஸில் போடுறாரு, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறார். மேன் இஸ் இம்பாசிபிள்,
மனுஷனால முடியாது. பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆண்டவரால் முடியும். நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளால முடியாது. ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர், கடுமையா வேலை செய்கிறவர், ஆனா செலவு பண்ண மாட்டார். கருமின்னா கஞ்ச பிசுனாரி. லைட் ஆஃப் பண்ணிட்டா துணியை ஊற்றிட்டு உட்காந்துக்கிடுவார். லைட்டு இருட்டு தானே எதுக்குன்னு. இப்படி ஒரு கஞ்ச பிசுனாரி. ஞாபகம் வச்சு சினிமாவில் வர்றது. ஒரு நீங்கள் ரொம்ப நேரம் ஆகிட்டு இந்த ஆள் உடலை 1:45 ஆச்சு, எங்கள் பிரியாணி ரெடி ஆகிட்டு நினைக்கிறது ஒரு டைம் பாஸிங் ஜஸ்ட். அப்படி மனிதர் நிறைய பணம் சேர்த்து வச்சேன், நிறைய பணத்தை சேர்த்து வச்சேன். வீட்டில் வைக்க ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் யாருக்கும் தெரியாமல் இதேமாதிரி ஒரு காட்டில் கொண்டு போய் ஒரு மரத்தடியில் குழி தோண்டி அந்த பணத்தை புதைச்சி வச்சுட்டார். தினமும் ஒரு முறை போய் பார்ப்பார், அந்த பணம் அங்கே இருக்கா, அந்த பணம் அங்கே இருக்கா. அந்த அடையாளம் தெரியும் அவருக்கு. ஒரு நாளும் அப்படியே இருந்துச்சு, நீண்ட நாள் ஆச்சு. இதை என்னைய மாதிரி ஒரு மனுஷன் வாட்ச் பண்ணான். என்னைய மாதிரி சேகர் கிருபா மாதிரி ஒருத்தன் வாட்ச் பண்ணான். விவரமான ஆள். இந்த அங்கி போட்ட ஆட்கள்லாம் விவரமான ஆட்கள். இதை மாதிரி ஒரு ஆள் வாட்ச் பண்ணான். எதுக்கு இவன் இங்கே வந்து போகிறான், என்னத்தை சுற்றி சுற்றி பார்க்குறான். இன்னும் அவன் தினமும் வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு மனுஷன் வந்தவன் என்ன பண்ண, போன பிறகு தோண்டி பார்த்தா அந்த பை நிறையா பணம் புதையல் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அடுத்த நாள் பார்த்தா அவர் பார்க்குறாருன்னு, ஒரு நாள் பணம் இல்லை, என்னடா பணம் இல்லைன்னு ரொம்ப அழுகிறான், சத்தம் போடுறான், துடிக்கிறான். அப்புறம் ஜான் முருகேஷ் மாதிரி ஒரு ஐயா அந்த இடத்துல வரார். ஏதோ வந்தான், ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்தோம், அதோட போகாமல் ஊரில் போய் இருக்காமல் நான் சர்ச்சு கட்டினேன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் போட்டு பிராணனை வாங்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இப்போ அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இப்போ பாருங்க அவர் எவ்வளோ நேரம் டென்ஷன் ஆகிட்டு அவங்க பிள்ளைகளும் அவர் வீட்டுக்காரமும் ஏன் அவனுக்கு இந்த வேலை, நீ அங்கே இருக்க வேண்டிதானே கரெக்டாக சொன்னாங்களாம். அதனால அவர் இன்னொரு பாஸ்டரை போட்டு சாவியை கொடுத்துட்டு போகிறார். இப்படி பாஸ்டர் வந்தார். என்னப்பா அழுகிறேன்னாரு. அது ஒன்றும் இல்லை சாமி, இவ்வளோ பணத்தை கொண்டாந்து இங்கே வச்சு 1.5 வருஷமாக இருந்துச்சு, இதே இடத்துல இருந்தது, நேற்று தான் கூட இருந்துச்சு, இன்னைக்கு எவனோ எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன அழுதார். அப்போ இவர் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணார், முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணாமலும் அவ்வளோ பெரிய ஆலயம் கட்ட முடியாது, ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நடக்காது. இவர் ஜெபம் பண்ணார், முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அவர் கேட்டார், இது எவ்வளோ நாளாப்பா சேர்த்தன்னார். இவ்வளோ நாளாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சேன். அதில் எடுத்து ஏதாவது ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டியா, சாண்ட்விட்சு சாப்பிட்டியா, இல்லை ஊத்துக்கோட்டையில் போய் புரோட்டா இடியாப்போ சாப்பிட்டியா, இல்லை அந்த என்ன துணி கடை இப்போ எல்லாம் ராமராஜில் துணி இதே மாதிரி துணி வாங்கி ஒன்றுமே செய்யலை சாமி, வந்ததை அப்படியே சேர்த்து வச்ச. எங்கே வச்ச? இங்கே தானே வச்ச. இப்போ அது அங்கே இருக்கதான் நினச்சிக்கிட்டு போன்ட்டாரான். இப்போ எங்கே இருக்க மாதிரி இருக்கு, நீ உன்ட்ட இருந்து என்ன பண்ணும்போது அவன்கிட்ட யூஸ் ஆகுதுன்னாரான். ஒருவேளை இது நம்மளால முடியாது. இருக்கிறவங்க உங்களுடைய திருச்சபை, நம்முடைய வீட்டில் வச்சா 2016 ஜூன் 8 காசு செல்லாதுன்னு இந்தியா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. நான் பீகாரில் இருந்தேன். பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் இடையில இருந்தேன். ஒரு கடையில் டீ சாப்பிட்டோம், 10 பேர் இறங்கி, சூப்பர் டீ, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. டீ சாப்பிட்டு ஒரு 1000 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தேன். சார் இது நோட்டு இல்லை சார், இது பேப்பர் சாருங்கிறான். காலையில் திஸ் இஸ் பேப்பர், நாட் வேல்யூட் ஃபார் 1000 rupeesங்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, உங்கள் அக்கௌண்ட்லாம் செல்லாதுன்னு கூட சொல்லிடலாம், அந்த நிலைமை கூட வந்துடலாம். அதனால் இருக்கிற வரை நீங்கள் உங்களுக்கு இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கென்று கொடுங்கள். ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுக்குறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஒன்றும் இல்லாமல் வந்த, என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தீரானால் உமக்கு தசமபாவம் கொடுக்கிறேன் என்று ஆதியாகமம் 28:20 சொன்னார். நீ சொன்னப்பா 29:31 சொல்ற, நீ சொல்லிட்டு வந்தியே கொடுக்கலையே மறந்துட்டியேன்னு ஞாபகம் பண்ற.
எப்போ? அதுதான் பிரசங்கி 3-5 அதிகாரத்துல, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூலர் பலியிடுவதைப் போல் பலியிடாதே. ஏன்னா கடவுளால எல்லாம் முடியும். அதே மாதிரி எல்லாம் முடிகிற ஆண்டவர்கிட்ட இப்ப ஐயா என்ன சொல்றாரு? லைட்டு வச்சுட்டு 50,000 ரூபா கொடுங்கிறாரு, சுத்தி காம்பவுண்டு போடணுங்கிறாரு, இவ்வளவு தேவைகள் இருக்குங்கிறாரு. இது யாருடைய? அவர் தான் சொல்றாரு, கொஞ்ச நாள்ல நான் விட்டுட்டு இந்த ஊருக்கு தான் அந்த சர்ச்சைங்கிறாரு. நமக்கு தான் அந்த சர்ச்சை கொடுக்க போறாரு. பெற்றுக்கொள்கிற நீங்களானும் இது நம்முடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்திற்கு நமக்காக கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி கொடுக்கிறப்போ ஆண்டவரால் எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் மேன் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவரால் முடியும். அதுதான் வாசிக்க கேட்ட 19ல ஒரு மனுஷன் வர்றான். ஐயா, நான் நல்ல பணக்காரன் ஆகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்குறான் கடவுள்கிட்ட, ஏசுட்ட. அவர் சொல்றார், கட்டளையை கடைபிடிங்கிறார். கமாண்ட்மெண்ட்ஸ். யாத்ரா 20 அதிகாரம் உபாகம் 5-6 சொல்றார். நான் சொல்றேன், சண்டே ஸ்கூல் போனேன், யூத் மீட்டிங் போனேன். இப்போ வந்து டீனேஜுங்கிற ஒரு குரூப் ஆரம்பிக்க போறாங்க. டீனேஜில் ஒரு விங்கு. இதுக்கெல்லாம் போனேன். இங்கெல்லாம் கட்டளைகள் சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி வாழ்ந்தேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், உன்ட ஒரு குறை இருக்குப்பா, உனக்கு இருக்கிறவளை விற்று தரித்திரக்கு கொடுனார். அந்த கரிமி மாதிரி உள்ள போய் என்ன பண்ணாத, சேர்த்து வைக்காத. எவனோ திருடிட்டு போயிடுவான், அதனால சேர்த்து வைக்காத. உனக்கு என்ன இருக்கோ பிறருக்கு கொடுங்கிறார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன்மடியால் அவன் திரும்பி போயிட்டான். அப்போதான் கடவுள் சொல்றாரு, பணக்காரன் எங்கே வர முடியாது, தேவனுடைய பணத்தில் பணக்காரன் மீன்ஸ் பணத்தின் மேல் ஆசை இருக்கக்கூடாது. பணக்காரன் அவனும் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க சொல்லலை. பாஸ்ட்னா 1000 பேர் வந்தால் காணிக்க போய் நிரம்பும், 2000 பேர் வந்தால் 2 போய் நிரம்பும், 5000 பேர் வந்தால் 10 போய் நிரம்பும். ஆனால் 5000 பேர் வர்றதுக்கு என்ன பண்ணும் பாஸ்டர்? வீட்டில் ஜெபம் பண்ணணும். உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் எழுதி, இத்தனை பேர் எங்கள் சர்ச்சில் இருக்காங்க, இவங்க தேவை, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, இந்த அம்மா பையன் கஞ்சா அடிக்கிறான், இந்த அம்மா புருஷன் இங்கே இல்லை, இவங்க தோட்டத்தில் இவ்வளோ கஷ்டம், இந்த வேதனை, அவங்கள கஷ்டத்தை சொல்லி அந்த பாஸ்ட் ஜெபிக்க 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 நமக்கு அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருப்பார். அப்படி செய்கிறப்போ அந்த பாஸ்ட் அந்த திருச்சபைக்கு வந்தாங்க, இந்த பாஸ்ட் ஜெபம் பண்ணாரு, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி நமக்கு மக்கள் கூட்டம் கூடும், காணிக்க வரும். வாங்குற காணிக்கைய வீட்டில் கொண்டே வைக்காம இதே மாதிரி அவர் வாங்குற பென்ஷனில் கூட செலவு பண்ண மாதிரி எனக்கு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். அதில் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பார். செலவு பண்ணாரா எனக்கு தெரியல, அவர் சொல்வாருன்னு நான் சாட்சியில் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் சொல்லலை. நாம் தைக்கிற ஊசியில் நூல் போகும், அதுக்குள்ளே ஒட்டகம் போக முடியாதுங்கிறார். சின்ன துவாரத்தில் எவ்வளோ பெரிய ஒட்டகம் போக முடியும்? அப்பதான் சொல்றாரு, தேவனால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் கூடாத காரியம் கடவுளால் கூடும். நீங்கள் நானும் ஆலயத்துக்குள் வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். நான் ஒடிசா மாநிலத்தில் காளி மேலாங்கிற ஒரு கிராமத்திற்கு கடந்து போயிருந்தேன். அந்த கிராமத்து பெயர் காளி மேலா. அதுலேருந்து ஒரு உட்கிராமம் 18 கிலோமீட்டர் போனோம். 18 கிலோமீட்டர் 2.25 மணி நேரம் டிராவல். 2.25 மணி நேரத்தில் 3 மணி நேரம் டிராவல். சரியா ஒரு கார் மட்டும்தான் போகும், இடையில ஒரு சைக்கிள் கூட போகாது. அப்படிப்பட்ட ஒரு உட்கிராமம். பெரிய ஆறு, அந்த ஊருக்குள்ள பெரிய ஆறு போகுது. ஊருக்கு நடுவில் ஒரு சர்ச், ஊருக்கு நடுவில் ஒரு சர்ச். அதை டெடிகேட் பண்ண ஐஎம்எஸ் சார்பாக ஒரு 4-6-7 வருடங்களுக்கு முன்னால் போயிருந்தேன். ஊருக்கு நடுவில் இதே மாதிரி ஒரு சர்ச். அப்போ நான் ஐயா சாட்சி சொன்ன மாதிரி, இந்த சர்ச்சு ஏன் கட்டினாங்க, அந்த சர்ச்சு கட்டினதுக்கு விட்னஸ் சொல்லுங்கன்னு அந்த சர்ச்சுக்கு இடம் கொடுத்து கெட்டுவதற்கு ஒரு பணமும் கொடுத்து ஒரு சகோதரி சொன்னாங்க, இது ஒரு உட்கிராமம், இந்த கிராமத்தை விட்டு ஒரு அனாசின்